பலவிதமான சிக்கல்களை உங்களிடத்துல வந்து பகிர்ந்து கொள்வார்கள். நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டிட்டேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டிட்டேன். சில சிக்கல்களை வந்து யாரிடத்துலையும் நம்ம ஷேர் பண்ண கூட முடியாது, சொல்லவே முடியாது. இந்த சத்தத்தை கேட்குற நீங்க கூட ஒரு சிக்கல்ல மாட்டி இருப்பீங்க. ஆனா அந்த சிக்கலை வேற யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. சொன்னா தப்பா போயிடும், சொன்னா வித்தியாசமா யோசிப்பாங்க. ஐயோ எப்படி பாஸ்டர், எப்படி பாஸ்டர். ஆனா உங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே நீங்க குமுறிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரே, நான் எப்படி எப்படி வெளியே வரப்போறேன், எப்படி நீர் என்னை தூக்கி எடுக்க போறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க, ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பிடியுங்கள். கணவனாருக்கு தெரியாத பிரச்சனையா இருக்கலாம், மனைவிக்கு தெரியாத பிரச்சனையா இருக்கலாம். என் கணவனுக்கு மட்டும் அது தெரிஞ்சிருச்சுன்னா என் குடும்பமே பிரிஞ்சிரும் பாஸ்டர். என் மனைவிக்கு மட்டும் அது தெரிஞ்சிருச்சுன்னா என் குடும்பமே பிரிஞ்சிரும் பாஸ்டர். நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும்னு தெரியாம நான் திகைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நான் நம்புறேன், ரகசியமா எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ரகசியமா எனக்கு உதவி செய்கிற, என்னை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா எனக்கு அவர் ஒரு யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தம் ரகசியமான யுத்தமா இருக்கும், யாருக்கும் தெரியாத யுத்தமா இருக்கும்.